ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ என்ன காமிச்சேன் பார்த்தீங்களா? இது வந்து அரிசி, இட்லி அரிசி தான் எடுத்துட்டுருக்கேன். 4 பங்கு அளவுக்கு எதில் எடுத்துக்கிறீங்களோ அதில் 4 பங்கு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதை வறுத்துக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொரி அரிசியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு. 2 பங்கு அளவுக்கு உளுந்து, கருப்பு உளுந்து, அதை வந்து நான் நல்லா ஊரெல்லாம் வைக்கல, வாஷ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி வச்சுருக்கேன். இதையும் தனியாக வறுத்துக்கணும். ஏன்னா வறுபடுற நேரம் வந்து வித்தியாசம் ஆகுங்கிறதுனால தனித்தனியாக வறுத்துக்கணும். எள்ளு வந்து ஒரு அரை கப்பு, அதாவது நான் வந்து கரண்டியில் எடுத்துட்டேன்னா அதில் அரை கப் அளவுக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். இதை எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கணும். அதுதான் இப்போ நான் பண்ணின்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் வறுபட்டெடுத்து இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாமே. இதை எடுத்து ஆற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த உளுந்தையும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஈரம் இருக்க தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வறுபட்டுடும். இது ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் கருப்பு உளுந்து தான் ரொம்பவே நல்லது. அதை வாங்கி வறுத்துக்குவோம். இந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது எதுக்குன்னு நான் சொல்லவே இல்லை இல்லையா? மெயினாக போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற அந்த முழங்கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி லேசாக இருக்கும் இல்லையா? நமக்கு எதுவுமே சட்டுன்னு ஓவராக வந்துடாது. லேசாக அறிகுறி காமிக்கும், நான் வரப்போகிறேன், வரலாமா வேண்டாமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் இல்லையா? அப்போவே நம்ம இதுக்கு வந்துடணும், இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கானது தான் ரெமெடி தான் இது. இந்த கருப்பு உளுந்து, அரிசி, எள்ளு, இது 3ஐயும் நல்லா வறுத்து கூட கொஞ்சம் சுக்கு போட்டு அரைச்சி வச்சுட்டு டெய்லி அதை கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி டெய்லி ஒரு வேளையோ 2 வேளையோ சாப்பிட்டுன்னு வந்தால் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த நரம்புகள்லாம் கூட வலிக்கும். அதுக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்கும். எலும்பு வலி ஆரம்பத்திலே கவனிச்சிட்டா போயே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி இடுப்பு எலும்புகள் நல்ல பலம் பெறும். மெயினாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் மோஸ்ட்லி பெண்களுக்கு வரும். அதாவது 80% கையை வந்து அந்த மெனோபாஸ் டைமில் கையை வந்து தூக்க முடியாது, நம்மளுடைய தலையை நம்மளால் வாரிக்க முடியாது, ஒரு டாப்ஸ் எடுத்து போட்டுக்க முடியாது. அந்த மாதிரி கையை தூக்கிறது கஷ்டமாக இருக்கும். கால் எலும்புகள் வந்து டக்குன்னு பிசகிக்கும். இது வரைக்கும் இல்லாத கடன்னு மாடி ஏறி இறங்குவோம், இப்போ இறங்கினா சுளுக்கிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா வரும். நீ என்ன தான் டாக்டர்கிட்ட போய் இது பண்ணால் கூட அது சரியாகிறதில்ல. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும்போது ஸ்டார்டிங்லேயே கவனிச்சுட்டா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் தடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம இருந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்ததுன்னு வச்சுங்களேன், முட்டி வலி வந்து கஷ்டப்படுறவங்களை கேட்டால் தெரியும். நம்மளால் முன்னாடி மாதிரி இருக்க முடியும். அதாவது ஆக்டிவாக இருந்தவங்களால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், கடன் மாடி ஏறி இறங்கினேன், ஓடினேன், வாக்கிங் போனேன், எக்ஸசைஸ் பண்ணேன், இப்போ என்னால் பண்ண முடியலேன்னு அவங்களுடைய சோகம் அவங்களுக்கு தானே தெரியும். அது வந்து பண்ண முடியும் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கும் போது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ரொம்ப வந்தாச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லை, சரணாகதி டாக்டர் தான். சித்தா, ஆயுர்வேதா, அலோபதின்னு தேடி தான் ஓடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அதை ஆரம்பத்திலே சரி பண்ணிடணும். வாசனை வந்தாச்சு, இதையும் எடுத்து கொட்டிக்கிறேன், அதோடையே ஆற வச்சுக்கிறேன். இந்த எள்ளு வறுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இந்த ஹீட்லேயே படப்படங்கும். என்ன மாதிரி டக்கு பேசுறது அந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சு கொஞ்சமாக சுக்கு போட்டு நைஸாக நான் அரைச்சி கொண்டு வரேன்.
ஆறியாச்சு. இதோட இந்த அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கிறேன். அரைச்சாச்சு. நல்ல அந்த எள்ளுனுடைய வாசனையும் உளுந்தினுடைய வாசனையும் ஸ்பெசிஃபிக்காக தெரியறது. இதை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட எடுத்துருக்கலாம். எனக்கு கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததுக்கு போகலாம். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஜலம் விட்டுண்டு ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். வறுத்து அரைக்க வேண்டியதுதான். ஆனால் இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது. வெல்லம் இல்லை, பலன்கள். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வெல்லமோ கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ அல்லது உப்போ எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வெல்லம் ஓகே. இந்த கருப்பு உளுந்து எப்படி எலும்புகளை பலப்படுத்தக்கூடியதோ, எலும்புகளுக்கு நன்மை செய்யக்கூடியதோ, அதே மாதிரி தான் எள்ளும் சுக்கு எல்லாமே. இந்த புழுங்கல் அரிசியும் ஒன்றும் கெடுதல்லாம் இல்லைங்க. ஸ்டார்ச் தான் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அது பச்சை அரிசியில் இருக்கிற ஸ்டார்ச் தான் அதிகம், இதில் குறைவு தான். இது மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கூட இந்த புழுங்கல் அரிசி நல்லது. நார்ச்சத்தும் இருக்குது புழுங்கல் அரிசியில். செரிமானம் மெல்ல மெல்ல நடக்கிறதுனால வெயிட் லாஸுக்கும் உதவுறது. பல நன்மைகள் அது இருக்குது. ஆனால் சொல்கிறது எல்லாமே பாலிஷ் பண்ணப்படாத புழுங்கல் அரிசியில். அதையும் கவனிக்கணும். நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எள்ளுமே அதே மாதிரி தான். எலும்புகளை வலுப்படுத்தி இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, அங்கங்கே பெயின், அந்த நரம்புகள் எல்லாத்தையுமே பலப்படுத்தக்கூடியது. இந்த கருப்பு உளுந்துக்கு நிகராக இதுவும் ஹீமோக்ளோபின், இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கிறது, எல்லாத்துக்குமே நல்லது. ஃபைபரும் அதிகமாக இருக்குது. 1 ஸ்பூன் எள்ளில் 1 கிராம் ஃபைபர் இருக்கான் அப்படின்னா பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெடிசன் மூலியமாக ஒரு இதை க்யூர் பண்ணுறதை விட இந்த மாதிரி உணவு மூலியமாக நம்ம எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸி, நல்லது, சைட் எஃபெக்ட் இல்லாதது. இட்லி நம்ம கருப்பு உளுந்து போட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ ஒயிட்டாக வேணுங்கிறதுக்காக தோல் நீக்கிய உளுந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒயிட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சாஃப்டாக இருந்தால் போதும். அதனால் இனிமேல் நம்ம கருப்பு உளுந்தே யூஸ் பண்ணலாம். எல்லாமே தனக்கு வரும்போது தான் இப்படியெல்லாம் மாறிக்க தோணும். ஸோ யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ம மாறிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு லேசாக இப்போ முழங்கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான். இல்லாட்டா நானும் மாற மாட்டேன் தான். இதை நம்ம ரெகுலராக சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வியூவர்ஸ் எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. லேடிஸோட கம்பேர் பண்ணும்போது ஜென்ஸுக்கு இந்த மாதிரி போன் பெயின்லாம் ரொம்ப குறைவு தான். ஏன்னா லேடிஸ்க்கு இந்த மெனோபாஸ்ங்கிற அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. எப்படி பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிறதோ அந்த சமயத்தில் ஸ்டார்ட் ஆகிறது இந்த பெயின்லாம். போன் ரொம்ப கால்சியத்தை இழந்து வலி ஆரம்பிக்கிறது. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுது. அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, நாட்டு மருந்து கடைகளில் பிண்ட தைலம் அல்லது மகாராஜா தைலம், இது ரெண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கட்டும். அடுத்தடுத்து சிவியரான அந்த பெயினுக்கெல்லாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். நல்லா குணப்படுத்துகிறதே ரொம்ப கஷ்டம். நான் குணப்படுத்துகிறேன், நீ குணப்படுத்துகிறேன்னு சொல்லி டாக்டருக்கு கொடுக்கறது தான் அதிகமாக இருக்குமே தவிர, சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலிமா, வாக்கிங் மூலிமா இதெல்லாம் நம்மளே சரி பண்ணிக்கலாம். சிவியர் ஸ்டேஜுக்கு நம்ம விடக்கூடாது. அந்தளவுக்கு நமக்கு அவேர்னஸ் இருக்கு இல்லையா? ஸோ அவ்வளோதாங்க. பால் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு போடுற பட்சத்தில் மோர் விட்டுக்கோங்க. எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய, நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய, ஹீமோக்ளோபின் அதிகரிக்கக்கூடிய,
பெண்களை பாதுகாக்கக்கூடிய இந்த உளுந்தங்கஞ்சியை அனைவரும் கண்டிப்பாக சாப்பிட்டு பயன்பெறுவோம். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.